ஹாய் மக்களே, நம்ம காலையில் சைக்கிள் ரைடு கிளம்பியாச்சு. நம்ம சனிக்கிழமை ரீல்ஸ் அப்லோட் பண்ணோம். யாராவது சைக்கிளிங் வர மாதிரி இருந்தால் வாங்கன்னு சொல்லிட்டு 5 பேர் வரேன்னாங்க. 3 பேர் வந்தாங்க. அதில் 2 பேர்த்துக்கு சைக்கிள் கொஞ்சம் ரிப்பேராக இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து கபிலமலையிலேருந்து ஜாயின்ட் ஆகிறாப்புல. அவ்வளோதான் மக்களே, நம்ம கபிலர் மலை வந்துட்டோம். தம்பியும் வந்துட்டாரு. அவர் வீடு இங்கே இருக்குது. அதனால அப்படியே நம்ம கூட அப்படியே ஜாயின்ட் ஆகிட்டாப்புல. ஆனால் இவங்க 2 பேருமே பேசிய 3 நிமிஷம் தாங்க ஆச்சு. அதுக்குள்ளே செம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. இவங்க பாட்டு பேசி அழுத்திட்டு போயிட்டே இருக்கிறாங்க. மக்களே, நாங்கள் பாட்டு பேசிக்கிட்டே அழுத்திட்டு கடைசியில் ஜேட்ராபாளையமே வந்துட்டோம். சரி, வந்துட்டோம். அப்படியே ஜேட்ராபாளையம் டேமும் போகலான்னு சொல்லிட்டு நம்ம பாய்ஸோட கிளம்பியாச்சு மக்களே. மக்களே, உங்களுக்கும் சைக்கிள் ரைடில் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். வாங்க, நீங்கள் எந்த சைக்கிளாக இருந்தாலும் வரலாம் மக்களே. நீங்கள் கீர் சைக்கிள் தான் வச்சுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஓட்டுற கண்டிஷனில் இருந்தால் போதுங்க மக்களே. இப்போ கடைசியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஜேட்ராபாளையம் டேமுக்கு வந்துட்டோம். இப்போ உள்ளார விட்றாங்களா என்னன்னு தெரியல, வாங்க பார்ப்போம். மக்களே, உள்ளே விடலைங்க. 9 மணிக்கு தான் அலோடாமா. நம்ம 9 மணிக்கெலாம் போக முடியாது. அதுக்குள்ளே நம்ம ரிட்டர்ன் போய் ஆகணும். அதனால இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இப்போ ஒரு மீன் சந்தைக்கு போகிறோம். வாங்க பார்ப்போம். மக்களே, இப்போ எதுக்கோசரம் நம்ம அங்கே போகிறோன்னா, மீன் ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம கண்ணு முன்னாடியே உயிரோடையே பிடிச்சி நம்ம முன்னாடியே வெட்டி தருவாங்க மக்களே. அதான் என்ன ஏதுன்னு பார்க்கலான்னு போகிறோம். அப்போவே மீனை ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி அப்போவே க்ளீன் பண்ணி நல்லா வெட்டி தந்துடுறாங்கங்க. அதுக்கப்புறம் அப்படியே லேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்து கிளம்பிட்டோங்க. எங்கள் கூட வந்த ஒரு பையன் வந்து ஸ்கூல் போகிறாப்புல. இன்னைக்கு சண்டே இருந்தாலும் ஸ்கூல் இருக்குனாப்புல, ஸ்பெஷல் கிளாஸ் ஆமாம். அதுக்கப்புறம் காஃபியை போட்டு ஒரு சேஸை போட்டு சைக்கிள் எடுத்து கிளம்பிட்டோங்க. தம்பி தாங்க சரி ஜாலியாக இருந்தான். இங்கேருந்து போகிற வரைக்கும் அப்படியே ஃபன் பண்ணிக்கிட்டு சரி ஜாலி தான் பையனுக்கு. ஆனால் நெக்ஸ்ட் வீக்கும் கன்ஃபார்ம் போகலாம்ல அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாப்புல. கன்ஃபார்ம் போகலாம்டா தம்பி அப்படின்னு. ஆனால் தம்பிக்கு பாவம் முதுகெலும்புலாம் தெரியுது. அப்படியே நாங்கள் வர வழியில் ஒரு சவுக்கு மரம் இருந்ததுங்க. அப்படியே நம்ம பாய்ஸு கூட ஒரு ஃபோட்டோவை எடுப்போம். ஃபோட்டோவை எடுத்துட்டு சரி உள்ளார அழகாக இருக்கே, காட்டுக்குள்ளே போய் பார்ப்போம்னு போனோங்க. செம்மையாக இருந்தது. அவ்வளோதாங்க. தம்பிக்கு வந்து ஸ்கூல் இருக்குது. அதனால சாணார்பாளையம் வழியாக அப்படியே கவலமலை போகிறாரு. தம்பி வந்து கொஞ்சம் சோகமான நிலையில் தான் போகிறாப்புல. ரைடு கொஞ்சம் பக்கமாகவே முடிஞ்சிருச்சு. ஆனால் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் கூப்பிடுங்கண்ணா, நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி போகிறாப்புல. ஆனால் நெக்ஸ்ட் வீக் கன்ஃபார்ம் ஃபோன் பண்ணுன்னா மறந்துடாதீங்க அப்படின்றாப்புல. மக்களே, பாய் மக்களே, நாங்களும் வேலூர் ரீச் ஆகிட்டோம். நெக்ஸ்ட் வீக் யாராவது ரைடு வர மாதிரி இருந்தால் கன்ஃபார்ம் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேர்ந்தே ஒன்றா ரைடு போகலாம் மக்களே. நம்ம ஒரு சைக்கிள் அடியே ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல்.